இது எபேசியர் புஸ்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 1ஆம் அதிகாரம் 3 நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஆவிக்குரிய உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சொல்லிட்டு வரார். இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிறதுனா அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு கிடைக்கிறது. நம்ம தகுதியெலாம் கிடையாது, ஆனால் அவருடைய கிருபையாக நமக்கு எல்லாமே அவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இந்த 11 14 வசனங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் தான் என்ன வார்த்தை வருதுன்னா, முக்கியமான வார்த்தை அந்த சுகந்தரர் ஆகும்படி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த 11 14 மொத்தம் ஒரு 3 காரியங்களை பார்க்க ஆரம்பித்தோம். நம்ம கிறிஸ்தவர்களாக்குவது என்னன்னு பார்க்க ஆரம்பித்தோம். அதில் பார்த்திங்கன்னா 11வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி. எப்படி நம்ம கிறிஸ்தவர்களாக மாறுறோன்னா, ஏதோ எங்கள் அப்பா கிறிஸ்டினாக இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது, ஏதோ எங்கள் அப்பா பாஸ்டராக இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது, ஏதோ எங்கள் தாத்தா கிறிஸ்டினாக இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. நான் தனிப்பட்ட விதத்தில் நான் இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம எல்லாரும் பரலோகம் போக முடியும். நம்மை கிறிஸ்தவர்களாக்குவது என்னென்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். 2வது பார்த்தோம், கிறிஸ்தவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 12வது வசனத்தை பார்த்திங்கன்னா, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்புகிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுகந்தரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நாம் சுகந்தரராக இருக்கிறோம். ஆமேன். ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஹையர்ஸ்னு வருது. உடன் சுகந்தரராக மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா, நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஏதோ மாப்பிள்ளைக்கு தனியாக கிஃப்ட் தர மாட்டாங்க, பொண்ணுக்கு தனியாக கிஃப்ட் தர மாட்டாங்க. 2 பேருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கிஃப்ட் தருவாங்க. அதே போல் இன்றைக்கு இயேசுவோடு கூட பிதாவாகிய தேவன் என்னை உடன் சுகந்தராய் மாற்றியிருக்கிறார். அவருக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கும் வருது. ஆமேன். அவருக்கு வர சுகம் எனக்கு வருகிறது, அவருக்கு வர ஆசீர்வாதங்கள் எனக்கு வருகிறது, அவருக்கு வர செழிப்பு எனக்கு வருகிறது, அவருடைய நீதி என் மேலே அமருகிறது. ஏன்னா நான் அவருடைய சுகந்தரராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, 3வது என்ன பார்த்தோன்னா, எப்படி நாம் கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். இதில் சொல்கிறார், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்படி கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம்னா, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நாம் கேட்டு நாம் கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்ன சொன்னேன்? சுவிசேஷம்னா என்னது? ஒரு நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு என்ன செஞ்சார், எதற்காக வந்தார்? இயேசு எதுக்காக வந்தார்? என்ன மீட்பதற்காக வந்தார். நான் இந்த உலகத்தில் நாம் பாவிகளாக இருக்கிறோம், பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம். ஆனால் இயேசு எதுக்காக வந்தார்னா, இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துடைய விளைவு தான், அவர் சிலுவையில் போய் மரித்ததுடைய விளைவு தான் என்னதுன்னா ரட்சிப்பு. இதன் மூலயமா இயேசு போய் சிலுவையில் மரிக்கிறதன் மூலயமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். இயேசு சிலுவையில் போய் மரிக்கிறதுனால எனக்காக அவர் தரித்திரர் ஆனதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். அப்போது சுவிசேஷத்துடைய விளைவு தான் என்னதுன்னா ரட்சிப்பு. அதான் சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் தான் எதில் இருக்குன்னா, இந்த சத்திய வசனத்தில் இருக்குது. இந்த சத்திய வசனத்தில் ஃபுல்லாகவே ரட்சிப்பின் சுவிசேஷம் இருக்கிறது. அதான் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நாம் வீட்டில் இருக்கும் பொழுது யாரோ வந்து சொன்னாங்க, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை யாரோ வந்து சொன்னாங்க. நாம் கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்த ஆவியான நம்முடைய இருதயத்தை திறக்கிறார். எப்படி லிதியாளுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் திறந்தாரோ, அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் திறந்தார். ஆமே. அதனால தான் சொல்ல, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாயிட்டோம். அதன் பிறகு என்ன பண்ணுறாருனா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இது பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏதோ ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்கள். அது எங்கே பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயால 40ஆம் அதிகாரத்தில், அது மட்டும் இல்லை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஆனால் திட்டவட்டமாக எங்கே சொல்லுதுன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இங்கே சொல்கிறாரு, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், எல்லா ஜனங்கள் மேலேயும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பரும் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களில், அந்நாட்கள்னா இன் தோஸ் டேஸ், ஆங்கிலத்தில் பார்த்தா இன் தோஸ் டேஸ்னு வருது. முன்னாடி நடந்ததில்லை, நடக்க போகிற ஒரு காரியம். அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அது என்ன ஆகுதுன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வராங்க. கூடி வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். நிரப்பப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாருன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பேதுரு என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று, அப்பொழுது பேதுரு என்ன பண்ணுறாருன்னா 11 கூட நின்று, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவர் குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேதுரு பாருங்க ஸ்டெடியாக தான் இருக்கிறாரு. அவங்களுடைய 11 கூட என்ன பண்ணுறாரு, ஸ்டெடியாக ஏஞ்சி நிற்கிறாரு. ஏஞ்சி நின்று என்ன சொல்கிறாரு, அவரை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. நீங்கள் எல்லாரும் ஒன்று அறிஞ்சிக்கணும், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என்ன அறிஞ்சிக்கணும்? நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே. அவர் சொல்றாரு, நீங்கள் நினைக்கிறபடி என்ன அறிஞ்சிக்கணும்னா, நீங்கள் நினைக்கிறபடி அவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்லனா அவங்க குடிச்சிட்டு இல்லை. அப்புறம் சொல்கிறாரு, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறது. அப்படி இப்போது 3ஆம் மணி வேலைன்னா எத்தனை மணினா, காலையில் 9 மணி. ஆமாம், யூதர்கள் பார்த்திங்கன்னா மிட் டேயில் குடிப்பாங்களாம், நடு நாளில் குடிப்பாங்களாம், இல்லைன்னா நைட்டு அவங்க குடிப்பாங்கன்னா என்னதுன்னா, அவங்க ஒயின்னு ஒன்று இருக்கும் அவங்களுடைய இதில் குடிப்பாங்க சொல்லிட்டு நீங்களும் குடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அவங்க அந்த கலாச்சாரம் அவங்க கிட்ட இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிட் டேல நடுநாளில் அவங்க குடிப்பாங்க, நைட்டில் குடிப்பாங்க. ஆனால் அவங்க யாரும் காலையில் குடிக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறாரு, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால், நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளணும், இது என்னதுன்னா, தீர்க்கதரிசினால் யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. தீர்க்கதரிசி யோவேல் என்ன சொன்னார்? அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களில், அவர் சொன்னார்ல, யோவேல் சொன்னார்ல, அந்நாட்கள் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வரும், அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். யோவேலினால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேறுக்குன்னா, இங்கே அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நிறைவேறுக்கு. அதனால தான் சொல்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, அந்த வாக்கு பண்ணார்ல யோவேலினால் வாக்கு பண்ணது எங்கே நிறைவேறுக்குன்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நிறைவேறுக்கு. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், பழைய பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் நம்ம இந்த வசனங்களை, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் குறித்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 3ஆம் அதிகாரம்
16வது வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதித்திரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் அல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, யோவான் யாரு? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்த ஒரு தீர்க்கதரிசி. இருக்கிறதுலே அவர் தான் பழைய ஏற்பாட்டிலே பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க யோவான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனால் என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், என்னை விட ஒருத்தர் பெரியவர் வருகிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவருடைய பாதரட்சங்களின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. பாருங்கள், யூதர்கள் பார்த்திங்கன்னா ரபிகள், அவங்க வந்து யாருடைய காலில் இருக்கிற பாதரட்சையுடைய வாரை யாரும் அவுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சீஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரபிகளுடைய காலில் இருக்கிற பாதரட்சத்துடைய வாரை அவிழ்த்து விடுவாங்க. அதே போல் தான் இங்கே யோவானும் ஒரு டீச்சர் போல், ஒரு ரபி போல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பாதரட்சத்தின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் இல்லை. யாரும் அவிழ்த்து விட மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசுடைய பாதரட்சை அவுக்கிறது கூட நான் பாத்திரன் அல்ல, என்னை காட்டிலும் ஒரு பெரியவர் அவர். ஆமென். அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானம்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தான் ஞானஸ்தானம். அதனால் ஞானஸ்தானம்னா நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சக்கூடாது. தண்ணியில் முக்கி எடுக்கிறது ஞானஸ்தானம் இல்லை, பரிசுத்த ஆவியான முக்கி எடுக்கிறதும் ஞானஸ்தானம் தான். ஆமே, அதுதான் சொல்கிறாரு, வரப்போகிற ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவினால உங்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுப்பார். அந்த ப்ராமிஸ், அந்த வாக்குத்தத்தத்தை இங்கே சொல்லுகிறார். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 11-13. உங்கள் தகப்பனார் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இங்கே இயேசுவே சொல்றார். தெரியாத ஒன்றும் சொல்ல, எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு சொல்கிறார், பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போது ஏதோ ஒன்று இருக்குது, அதில் அந்நிய பாஷையில் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ சும்மாலாம் கிடையாது. எல்லாரும் அதை நல்லா இல்லை வேணான்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து சொல்லிட்டு வர்றார், இயேசுவே சொல்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்னாக்கிள்னு சொல்லுவாங்க, கூடார பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அந்த கூடார பண்டிகையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சொந்த வீடுகள்லாம் விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கூடாரத்தில் வந்து அவங்க தங்குவாங்க. பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி என்ன பண்ணுவார்னா, அந்த சீலோவோம், தமிழ் என்னது அதானே, அந்த குளத்திலேருந்து என்ன பண்ணுவார்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்து தேவாலயத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு நாளும் அந்த பலிபீடத்தின் மேலே அவர் ஊற்றுவார். இது என்ன அடையாளம்னா, இயேசு வரப்போகிறார். இயேசுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார்னா, எல்லாரும் என்ன பண்ணுவார்னா பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பார். அதுதான் அந்த ஒரு அடையாளம், அந்த பலிபீடத்தின் மேலே ஊற்றுறது. இங்கே அதே தான் சொல்கிறார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு சொல்கிறாரு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான்.
பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அந்த சடங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா இயேசு வந்துட்டார், அவங்களுக்கு தெரியல. அதனால தான் இயேசு சத்தமிடுறார். பாருங்கள், இயேசு எப்போ வந்தாரோ அப்பயே என்ன ஆயிடுச்சுன்னா சடங்குலாம் முடிஞ்சிச்சு. சடங்குலாம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு 2 சடங்கு தான். ஒன்று என்னது? ஒன்று ஞானஸ்தானம், 2வது வந்து கம்யூனியன். இந்த என்னது சொல்லுவாங்க, திருவிருந்து. 2 தான் சடங்கு, வேறு எதுவும் கிடையாது. இதை நினைவு கூறும்படி செய்யுங்க சொன்னார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோகத்துக்கு. இது 2 சடங்கு தான். இதிலிருந்து எதையும் எக்ஸ்ட்ரா சேர்க்க கூடாது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் சடங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. இயேசுவே வந்துட்டார், ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் பலிபீடத்தின் மேலே தண்ணி. அவர் கோபம் பாருங்கள். இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். வரப்போகிற பரிசுத்த ஆவியானை குறித்து இப்படி சொன்னார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இயேசு இன்னும் மகிமைப்படாதபடினால் பரிசுத்த ஆவியான இன்னும் அவங்களுக்கு அருளப்படவில்லை. அப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த பரிசுத்த ஆவியானை குறித்து அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானை குறித்து இங்கே சொல்லுகிறார். அப்புறம் யோவான் 14ஆம் அதிகாரம் 15 16 வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவருக்கு தந்தருளுவார். அப்போ பரிசுத்த ஆவியானை குறித்து திருப்பி என்ன பண்ணுறாருன்னா இயேசு சொல்லுகிறார். அப்புறம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 4 6 வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இங்கே என்ன சொல்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லுகிறார். ஆனால் இவங்க இவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறார். ஆனால் இவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். எப்போ ஆண்டவரை இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே எங்கேருந்து விடுதலை ஆக்குவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஏதோ பேசுகிறாங்க. அவர் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு. இவங்க அந்த கான்டெக்ஸ்டில் இல்லை, வேற எங்கேயோ போயிட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன், ஆனால் வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்கோமே, தோசை சொன்னோமே, வந்திருப்பாரோ வராமல் இருப்பாரோ, லேட்டாக வருவாரோ, அப்படிலாம் நிறைய பேர் கான்டெக்ஸ்டில் வெளியே இருக்கிறீங்க. அது மாதிரி தான் இந்த ஜனங்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் கடையாந்திரம் மாத்திரம் எனக்கு. திருப்பி என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்த ஆவியான குறித்து அந்த யோவேல்னா சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை திருப்பியும் சொல்கிறார். அது எங்கே நிறைவேறுதுன்னா 2ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2:33 பார்த்தீங்கன்னா பேதுருவே சொல்கிறாரு பாருங்க. அவர் 2:33, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படியே, அந்த வாக்குத்தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டார்கள், பொழிந்தருளினார். அப்போது இதை தான் என்ன சொல்கிறாருன்னா எபேசியரில், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இது எங்கே நடக்குதுன்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் வராரு, எபேசு பட்டணத்துக்கு வராரு. எபேசு பட்டணத்துக்கு வரும்போது அவங்களை கேட்குறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியானாலும் ஞானஸ்தானம் பெற்றீங்களா அப்படி கேட்குறாரு பவுல் எபேசு ஜனங்கிட்ட. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு எங்களுக்கு
தெரியாது. அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஞானஸ்தானம் எடுத்துன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் ஸ்தானங்கனால ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, பவுல் அவங்களுக்கு திருப்பியும் இயேசுவை குறித்து சொல்லி, இயேசு தான் உங்களுக்காக வந்தார், இயேசு தான் உங்களுக்காக சிலுவையில் மரிச்சார்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்பி அவர்கள் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தாங்க, விசுவாசிகள் ஆயிட்டாங்க. இப்போ ஆன பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் மேலே தலை மேலே கை வச்சு அவங்கள பரிசுத்த ஆவினால் அவங்கள அபிஷேகம் பண்ணினார். இதை தான் இங்கே நீங்கள் வாசிச்சிருங்க. அப்போஸ்தலர் 1-6 வாசிச்சிருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஓகே, இதை தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த எபேசு ஜனங்களுக்கு தான் இந்த வசனத்தை எழுதுறார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியம் நான் சொன்னேன், நீங்கள் கேட்டீங்க, விசுவாசிகள் ஆயிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ண, நான் விசுவாசிகள் ஆன பிறகு என்ன பண்ணுறேன்னா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினால் முத்திரை போடப்பட்ட நான் என்ன பண்ணேன்னா, உங்கள் மேலே தலை மேலே கை வச்சு உங்களை பரிசுத்த ஆவினால் நிரப்புனேன். இதுதான் இங்கே அவர் கோட் பண்ணுகிறார். பாருங்கள், இதில் ஏதோ இருக்குது பாருங்கள். சும்மாலாம் இதை பழைய ஏற்பாட்டிலேருந்து சொல்லிட்டு வராரு, இயேசுவும் சொல்லிட்டு வராரு. ஏதோ ஒன்றும் இல்லாமலாம் இதெல்லாம் அவ்வளோ பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதில் ஏதோ இருக்குது. நிறைய பேருக்கு என்னன்னா, அந்நிய பாஷைன்னா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறாங்களே. ஆனால் ஏதோ ஒன்று இதில் இருக்குது. ஆமென். ஆனால் தான் என்ன பண்ணுறாருன்னா, முக்கியமாக இதை அங்கங்கே அவர் சொல்லிட்டு வரார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்குள்ளே என்ன இருந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? ஆனால் தான் ஜெபம் பண்ணுறாரு, பாவம் செஞ்சோன்னு என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, 51ஆவது சங்கீதத்தில். அதே போல் சவுலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்புறம் சிம்சோனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்புறம் பெஸ்லேயல் அவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவங்க விட்டு போகும்பொழுது அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, நல்லா பவராக இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது. ஆனால் போகும்பொழுது என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்க பவர்லெஸ்ஸாக ஆயிட்டாங்க. அது போலவே இதுவும் இதே பரிசுத்த ஆவி இந்த இடத்துலையும் அதே பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்லுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, அதே பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதோடு கொஞ்சம் கம்மி தான். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கம்மி தான். ஆனால் தான் இயேசு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்க ஜனங்க, விசுவாசனே பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் நீங்கள் காத்திருங்க, பெந்தகோஸ்தேன்னு நாள் வரும் பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்கள் மேலே அளவில்லாமல் நிரப்பப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதே போல் ஒரு காரியம் இல்லை, அதே பரிசுத்த ஆவியானவர் இதுவும் கிடையாது பாருங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் டிஃப்ரெண்ட். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியான டிஃப்ரெண்ட். இவர் யாருன்னா, கிறிஸ்துவையே மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இவங்க மேலே வந்துச்சு. ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போலவே இது கிடையாது. இது வித்தியாசமானது, இது டிஃப்ரெண்ட்டு, இது லெஸ்ஸர் தான், அதை காட்டிலும் இது மேலானது. ஆமென். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறீங்க? பெறணுமா? ஆமாம், பெற்றாதான் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் போகும்போது யாருன்னா செத்து போயிருந்தாங்க, இயேசுவின் நாமத்தில் ஏஞ்சிக்கோ சொல்லும் போது ஏஞ்சிப்பாங்க. ஏன்னா இது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவுடைய ஆவி உங்கள் மேலே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பரிசுத்த ஆவியான முத்திரை நமக்கு என்ன செய்கிறதுனா, தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று காட்டுகிறது. இங்கே சொல்லுகிறார்,
எபேசியரில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சுதந்திரர் ஆகும்படி இது என்ன பண்ணுறோன்னா தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று காட்டுகிறது இந்த பரிசுத்த ஆவியான முத்திரை. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் போகும் பொழுது யாருன்னா ஒருத்தர் செத்து போனவங்க உயிரோடு எழும்புறாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையாகவே உன்னுடைய தேவனுடைய பிள்ளை. ஆமென். எதனா ஒரு கேன்சர் கட்டி ஜோம் பண்ணும்போது சுகமாகுதுன்னா உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையாகவே இவன் தேவனுடைய பிள்ளை, உண்மையாகவே இயேசுவே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இயேசுவே எதனா எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது இயேசுவே எங்களை பார்க்க வந்திருக்கிறார். ஆமென். அப்போது இது என்ன பண்ணுதுன்னா, உண்மையாகவே என்ன செய்கிறதுனா இவன் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று காட்டுகிறது. ரெண்டாவது என்னதுன்னா, தோற்றமே மாறுகிறது, ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகுது. இங்கே பேதுரு என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் பெந்தைகோஸ்தே நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா, இயேசுவை அவன் பேதுரு என்ன பண்ணுறான்னா அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான் அந்த பெந்தைகோஸ்தே நாளுக்கு முன்னாடி. ஆனால் அந்த பெந்தைகோஸ்தே நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறான்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில், அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. அதற்கு பேதுரும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. அப்போது அவனுடைய முன்னாடி அவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியவே தெரியாது, இயேசுவை தெரியவே தெரியாது சொல்லிட்டான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டேன் இயேசு தவிர. ஆமென். உங்களுடைய ஆட்டிடியூடே அப்படியே சேஞ்ச் ஆகும், உங்கள் தோற்றமே அப்படியே சேஞ்ச் ஆகும். எப்போனா நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது. ஆமென். கடைசியாக நம்ம பார்த்து முடிக்கலாம், நம்மளுக்கு 10 நிமிஷம் டைம் இருக்குது. பரிசுத்த ஆவியான முத்திரை குறித்த குழப்பங்களும் பார்த்துடலாம், கன்ஃபியூஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆமென். எல்லாத்தையும் நான் சொல்கிறது ஏற்றுக்கணும், அப்படியே ஏற்றுக்கூடாது. நான் சொல்கிறது எல்லாம் கரெக்டானு நீங்கள் அப்படியே நினச்சிக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணால் வீட்டில் போயிட்டு வசனத்தை எடுத்து நீங்கள் பார்க்கணும். ஆமாம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, குழப்பங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்படும் போதே நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுதே நாம் பரிசுத்த ஆவினால் முத்திரை போடப்பட்டோம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்படும் போதே நடக்கிறது இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிறது. அப்படி சொல்கிற ஆளுங்கக்கிட்ட என்ன காட்டணும்னா, நீங்கள் அப்போஸ்தலர் புக்கை எடுத்து படிக்க சொல்லணும், ஃபுல்லாக படிங்க, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். ஏன்னா எல்லாமே என்ன சொல்லியிருக்கு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஒரு காரியம். ரெண்டாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஆவிக்குரிய அறிவு. இந்த பரிசுத்தாவின் முத்திரை என்பது ஒரு ஆவிக்குரிய அறிவு. அவன் அந்த பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொண்டாதான் அவன் ரட்சிக்கவே பட முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்புறம் 27ஆவது வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போது அந்த அபிஷேகம் தான் என்ன பண்ணுதுன்னா, இயேசுவே ஏற்றுக்கொள்ள வைக்கிறது, இயேசுவே நம்ப வைக்கிறது, அதுதான் விசுவாசிக்க வைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த முத்திரை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆவிக்குரிய அறிவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய அறிவு கிடையாது, இது வேற. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது பரிசுத்தமாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பரிசுத்தாவியான முத்திரை என்பது இது ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல்னு சொல்கிறாங்க. பாருங்க, பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்னதுன்னா, ஃபஸ்ட்டு நீதிமானாக்கப்படுதல்னா என்ன சொல்லிடுறேன். நீதிமானாக்கப்படுதல்னா என்னன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது எப்படி ஆயிட்டீங்க, நீதிமான் ஆயிட்டீங்க. நீதிமான் ஆயிட்டிங்கன்னா உங்கள் மேலே ஏதோ குற்றமே கிடையாது, அதான் நீதிமானாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல்னா இது அப்போ நடக்கிறது இல்லை, டெய்லி என்ன ஆகிட்டு வரீங்கன்னா பரிசுத்தமாய் கொண்டே வரீங்க. கிறிஸ்துவ வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல்
பரிசுத்தம். அதாவது சொல்லுவாங்க, நல்லா இருந்தார் அவர், ஒரு மாதிரி இருந்தார், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறினே வரார். ஏன்னா இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் நடக்கிறது. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் பரிசுத்த ஆவியான முத்திரை. யாருக்கிட்டலாம் இந்த ரட்சிக்கப்படும் போது முத்திரை போடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிட்டு வராங்க. அது வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பரிசுத்தமாக்கப்படுதலும் இந்த முத்திரையும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கிடையாது. 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆவின் கனின்னு சொல்கிறாங்க. பண்ணும்போது நடக்கும்போது ஆவின் கனிகள் அவனுக்குள்ளேருந்து வரும். ஆவின் கனிகள் டக்குன்னு வந்துடாது. ஆவின் கனிகள்லாம் என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம். இது வந்து டக்குன்னு நடந்துடாது. பாருங்கள், நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? அன்பு இருக்காது, சாந்தம் இருக்காது, நற்குணம் இருக்காது, இச்சையடக்கம் இருக்காது, விசுவாசம் இருக்காது. ஆனால் நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஆவியானவர்கள் அவங்க அங்கே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களாம் பண்ணுவாங்க. ஸோ இது கிடையாது. ஆவின் கனிகளும் இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை என்பது கிடையாது. ஆவின் கனிகள் வந்து எப்போ வரும்னா, கனி டக்குன்னு வந்துதா மரத்தில்? எப்போ வரும்னா நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள அன்பு கனி வரும். அது போல் தான் கிறிஸ்தவம் மெச்சூர் ஆகும் பொழுது தான், நல்லா நீங்கள் மெச்சூர் ஆகிட்டவனே தான் அங்கே தான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை எல்லாம் வந்துடும். ஆமென். அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ போல் வச்சு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் எடுத்து மாட்டி விட்டுறது. அது மாதிரி கிடையாது. இது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இது 4 குழப்பங்களை நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம தொடருவோம். எல்லோரும் எழுந்து நிற்கலாம். ஜோயல் ஆஸ்டின் அவர் என்ன பண்ணார்னா, அந்த சர்ச்சுக்குள்ளே போனார். அந்த நானும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் சர்ச்சுக்குள்ளே போயிருக்கிறேன். அங்கே 2 லேடிஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவர் மேலே தலை மேலே கை வச்சு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்லா குலுக்குனாங்களாம் அவர் தலையை. அப்போ தான் அவர் யோசிச்சாராம், ஆண்டவரே இதிலேருந்து என்னை தப்பிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளியே போயிட்டு அப்புறமா ஒரு நாள் ஹோட்டலில் அவர் தங்கும் போது ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியான எனக்கு கொடுங்கன்னு சொல்லும் போது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். சில நேரத்தில் கை வைக்கும்பொழுது நடக்குது, ஆனால் எல்லா நேரத்துலையும் அப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆமென். சில நேரங்கள் நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான் கண்டிப்பாக உங்கள் மேலே வந்து நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. கேளுங்க, கொடுக்கப்படும். தாகமுள்ளவன் மேல் நான் என்ன பண்ணணும்னா தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இது கிடைக்கணும். ஜெபம் பண்ணுறேன். நம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்பா. ஆண்டவரே, அந்த ஜனங்கள், ஆண்டவரே எபேசில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே பவுல் தலை மேலே கையை வச்சு ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை ரட்சிக்க மட்டும் தான் பட்டிருக்கிறோமா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாங்கள் பெறாமல் இருந்தால் ஆண்டவரே எங்கள் மேலே அதை நீங்கள் ஊற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் தாகமாக இருக்கிறோம், தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறதே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும், அந்த நிறைவு என் மேலே வரணும்னு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகுவதாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, குறைவுகளை நிறைவாய் மாற்றுவீராக. ஓ தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. எல்லா குறைவுகளும் ஆண்டவரை நீர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தெய்வீக சுகம் எல்லார் மேலே இறங்கட்டும் கர்த்தாவே. எல்லாம் மனக்குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் ஆண்டவரை சிந்தையை நிரப்பட்டும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.